வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்களா? யாரும் நல்லா நிறையா விஷயம் ஆசைப்பட்டிருக்கேன். நீங்களும் ஆசைப்பட்டிருக்கீங்களா? சின்ன வயசுலேருந்தே நினச்சி பாருங்களேன், இது வேணும் அது வேணும், நிறைய ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா? ஆசைப்பட்டிருக்கீங்க. ஆனால் நிறைய நிறைவேறினதே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வளர்ந்த பிறகும் சில வேலையில் ஆசைகள் நிறைவேறதே இல்லை. ஆனால் ஒன்று கவனிச்சு பாருங்கள், நீங்கள் வீட்டில் போய் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னு எழுதுங்க. அது எது நிறைவேறிச்சு எது நிறைவேறலன்னு எழுதுனதில் இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும். தேவையில்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டது கூட தேவையில்லாமல் இருக்கும். நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டேன் தெரியுமா? சைக்கிள் ஓட்டணும், பைக் ஓட்டணும்னு நினச்சேன், ரெண்டும் ஓட்டிட்டேன். ஆனால் கார் ஓட்டணும்னு நினச்ச பாருங்க, அது நிறைவேறல. இதே தெருவில் கார் ஓட்டுறேன்னு நிறைவேறல. அதாவது ஆண்டவருக்கு தெரியும், நீ இதையே காலை உடச்சி போய் காரை ஓட்டினா அடுத்தவங்கள உடச்சிடுவேன், காலை உடச்சிடுவேன் அப்படிங்கிறதுக்கு. இன்னொன்று கேமரா உமனாக மாறணும்னு ஆசை. உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ எனக்கு கேமரா வேணும், நான் கேமரா உமனாக மாறணும். அங்கங்கே போய் எடுக்கணும் கேமரா, எந்த பகுதியில் இல்லையோ அந்த பகுதியிலலாம் போய் அதுவும் நிறைவேறல. அப்புறம் வீட்டை குறித்து நினைக்கும் போது வீடு கட்டணும். அப்போல்லாம் அந்த இடத்துல புங்க மரம் இருக்கும், பெரிய மரம். லக்ஷ்மி சிஸ்டருக்குலாம் தெரியும். பெரிய பெரிய பானை வச்சுருப்பேன், 2 பானையில் தண்ணி வச்சு. எல்லாருங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த தெருவில் பானை வச்சுருப்பாங்க. அந்த வீடுன்னு அடையாளமே சொல்லுவாங்க, கிராமத்துக்கெல்லாம் தெரியும். பெரிய பெரிய பானை வச்சுருப்பேன் தண்ணியில் பசங்களுக்கு குடிக்கிறதுக்கு. டம்ளர்லாம் செயினெல்லாம் கட்ட மாட்டேன், எத்தனை டம்ளர் போனாலும் டம்ளர் வைப்பேன். அங்கே 2 பானை வச்சுருப்போம் தண்ணி. அப்போ நான் சொல்லுவேன், அம்மா நம்ம வீடு கட்டினோம்னா அந்த இடத்துல பெரிய கேட் போட்டு அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்க ஐஸ் வாட்ரு ஹாட் வாட்ரு வரும், அந்த பாக்ஸ் வாங்கி வைக்கணும் ஜனங்களுக்கு. அப்புறம் பெரிய தின்ன வழி கட்டி அந்த வெயிட் போகிறவங்கள உள்ளே வந்து நல்ல உட்காந்துட்டு தண்ணி கொடுக்கணும். இந்த காலத்தில் உள்ளே உட்கார வச்சோம்னா என்ன பண்ணுவாங்க, உள்ளதும் போயிடும், அந்த இதுவே தூக்கிட்டு போயிடுவாங்க, ஏடிஎம்மை தூக்குற மாதிரி. அப்போ இதெல்லாம் நம்முடைய ஆசையாக நம்முடைய நிறைவேறல, வாய்க்க செய்யல ஆண்டவர். ஏன்னா இப்போ காலம் அப்படி இருக்குது, எழுந்து போங்கடான்னு சொல்கிற அளவுக்கு ஜனங்க ஆம்பளை பசங்க வந்து உட்கார்ற சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் சிலதெல்லாம் நிறைவேறும், சிலதெல்லாம் உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நிறைவேற்ற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கார். அதனால் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் நிறைய விஷயங்களில் நமக்கு வாய்க்காமல் இருக்கிற சூழ்நிலையில் அவர் செய்கிற நன்மைக்காக நம்ம நினச்சிக்கணும். அதனால தான் அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். சங்கீதம் அதே 37:5 இப்போ முழுமையாக வாசிங்க. அப்போ காரியம் எப்படி வாய்க்கும்? வழியை ஒப்புவிக்கணும், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அதை தான் அண்டர்லைன் பண்ணுறார். அப்போ கர்த்தர் மேலே உன் பாரத்தை வச்சுட்டு இருந்தால் சங்கீதம் 55:22 சொல்லப்படுது, கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு. இன்றைக்கி பாடின பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், அந்த தேவனுக்கு மகிமையிலையும் அவர் இடத்துல மகிழ்ச்சியாரு, எல்லா பாட்டுமே அப்படியே வந்துச்சு எனக்கு. சரி, இன்னொரு விஷயம், இந்த வார்த்தையை எடுக்கும்போது அதனால இது ஏற்கனவே நான் இது பண்ணியிருக்கேனே, இதை குறித்து தியானிச்சிருக்கேனே, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மாற்றணும்னு பார்த்தா கூட மாற்ற முடியல. திருப்பி அந்த துண்டு பேப்பரை வச்சு நான் நைட்டு எடுத்ததையே திரும்பவும் கர்த்தர் தியானிக்க கிருபை செய்தார். சரி, அப்போ கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும், அவர் வழியை அவர் இடத்துல ஒப்பு வைக்கணும்னா நம்முடைய வழியில் யார் நம்ம கூட வரணும்? தேவன் வரணும். அது பாருங்களேன், ஆதியாகமம் 35:3 பாருங்களேன், கர்த்தருடைய 35:3. இப்போ நான் நடந்து வந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவன். அப்போ இந்த இடத்துல யாக்கோபு சொல்கிறாரு, என்னோடு கூட இருந்த தேவன் சொல்லிட்டு. அப்போ அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும், என்னோடு கூட என் தேவன் நடந்து வருகிற இது இருக்கணும். மோசே கூட பாருங்கள், நீங்கள் என்னோட வரலன்னா நான் போக மாட்டேன், நீங்கள் என்னோட கூட வாங்க. எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க, நீங்கள் என்னோட கூட வாங்க, என் மேய்ப்பர் என் கூட வாங்க. அப்போ நான் பாதாளத்தில் நடந்தால் கூட நீங்கள் அங்கே என் கூட இருப்பீங்க. அப்பயே நம்ம கூப்பிட மாட்டேங்கிறோம். அப்போ அவர் வழியில் நடக்கணும்னா, அவர் வழியை நம்ம ஒப்பு வைக்கணும்னா அவர் மேலே நம்ம என்ன பண்ணணும்? நம்பிக்கை வைத்து. இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, அவர் என் கூட வரணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வரணும். நான் நடந்து வழிந்த வழியிலே என்னோட யோசேப்பு கூட
தேவன் அவர் போகிற இடங்கள்லாம் கர்த்தர் என்ன அவனோடு கூட இருந்தாருன்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ நம்ம கூட அவர் இருக்கணும். அவர் கஷ்டப்பட்டாரா? எல்லா இடத்துலையும் அசிங்கப்பட்டார். வேலை செஞ்ச எத்தனை அவன் அதிகாரி அந்த போத்திபார் வீட்டில் அங்கே கீழே ஏற்கனவே இருந்த அதிகாரிங்களாம் அவனுக்கு கீழே இருப்பாங்க. அவனை என்ன பண்ணியிருப்பாங்க? அடப்போ இவன் பாரு இவன் இப்படி பண்ணிட்டான்னு சிரிச்சிருப்பாங்க, ஏளனம் பண்ணியிருப்பாங்க, வெக்கப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தாலும் பாருங்க, அது மாதிரி தான் சூழ்நிலை வரும். நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை தான் வரும். அதனால் தேவன் அந்த இடத்துல கூட அவர் என்ன பண்ணுறாரு? உடலை ஆண்டவர் அவங்க மேலே என்ன பண்ணுறாரு? கர்த்தர் மேலே அவன் பாரத்தை வச்சு விடுங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசேப்பு என்ன பண்ணார்? கர்த்தர் மேலே தன்னுடைய பாரத்தை எல்லாம் வச்சுட்டு எவ்வளோ ஒரு அதிகாரி எப்படி நடந்திருப்பார்? நல்லா ஸ்ட்ரிப் சாப்பாக அந்த மாடெல்லாம் கட்டிடுங்க, அந்த இடத்துல அங்கே போங்க, இங்கே கட்டுங்க, இதை பண்ணுங்க, அது பண்ணுங்க, ஒரு அதிகாரியே இருந்தார் போத்திபார் வீட்டில். ஆனால் எல்லாரும் பார்த்தாங்க. வெளியில் போகும்போது எப்படி இருந்திருப்போம்? ஒரு கெட்ட பேர், ஒரு அவமானம், இதுவாகிட்டேன், தோற்றுக்கிட்டேன், பண்ணிட்டேன் அப்படின்னு அப்படி போகும்போது எப்படி கூலி குறுகி கைதிங்க போல எடுத்துகிட்டு போயிருப்பார். ஆனால் அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்னோடு இருக்காருன்னு விசுவாசிக்கும் பொழுது தான் தேவன் நம்மை உயர்த்துகிறவராக காணப்படுகிறார். அப்போ அவர் மேலே நம்பிக்கை வச்சு அந்த வருகிற பாட அசிங்கத்தை வெக்கத்தை எல்லாத்துக்கும் அப்படியே பொறுமையாக சகிச்சுக்கிட்டு போகும்போது தான் தேவன் மேலே நம்பிக்கை வச்சா நம்முடைய காரியத்தை என்ன பண்ணுவார்? வாய்க்க பண்ணுவார். அந்த இடத்துல அந்த பொறுமையினால தான் அவர் உயர்த்தப்பட்டார். அந்த வழியில் அவருடைய வழியில் பொறுமையை கற்றுக்கொண்டதுனால தான் அவர் உயர்த்தப்பட்டார். மோசே கோபக்காரர் தான், ஆனால் அவர் வழியில் எப்படி நடந்தார்? கோபத்தெல்லாம் விட்டுட்டு அவர் அங்கே எப்படி போனார்? அவங்களோட சாந்த குணம்ங்கிற ஒரு பேர் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு. ஒரு குடும்பத்தில் நம்ம வீட்டில் ஒருத்தர் எகுறனால நம்ம நாலு குதிக்கிறோம், ஏய் வாய போடு அப்படின்னு. ஆனால் ஆண்டவருக்கு எத்தனை குடும்பம் அவர்கிட்ட இது பண்ணியிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க. அந்த பொறுமையை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். மொத்தம் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா அவர் வழியை வாய்க்க பண்ணணும், காரியத்தை வாய்க்க பண்ணணும்னா நம்ம வழியை ஒப்பு கொடுக்கணும். அவர் என்னோடு கூட நடந்து வரணும். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் இருக்குது நிறைய காரியம். நிறைய பேர் நம்ம எக்ஸாம்பிள் காட்டலாம். கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு, அப்போ தான் வழியை வாய்க்க பண்ணுவார். நீதிமொழிகள் 16:2 பாருங்கள். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானது. நான் நல்லா தானே செய்தேன், நான் நல்லா தானே பண்ணேன், நான் நல்லா உண்மைதானே நேசித்தேன், உமக்கு காணிக்கை கொடுத்தேன், உம்மோடு கூட நான் சபைக்கு வந்தேன், உம்மோட எல்லாமே செய்தேன் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. கிருபை, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்களுக்கு தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆனால் என் வழிகள் நான் செஞ்சதெல்லாம் கரெக்டு, என் பார்வைக்கு சுத்தமானவைங்க, என் பார்வைக்கு அது கரெக்டானதுன்னு நம்ம நினைக்கிறோம், நியாயத்தெல்லாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவரோட நியாயம் வேறு. உன்னோட பொறுமைக்காக புடமிடுறதுக்காக வச்சுருப்பார். உன்னுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்காக, உன்னை பொண்ணை போல புடமிட்டு வெளியில் கொண்டு வர்றதுக்காக சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு அதுக்கு அடுத்த வசனம் படிங்களேன், 3வது வசனம். ஆமாம், என் பார்வைக்கு நான் கரெக்டாக செஞ்சேன்னு இல்லை ஆண்டவரே, நீங்கள் உங்கள் பார்வைக்கு நான் அது எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு இப்போ நம்முடைய யோசனைகள்லாம் கர்த்தருக்கு ஒப்பு வச்சு நம்முடைய வழிகளில் நடக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு? அதை உறுதிப்படுத்துகிறாராம். ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறவராக. அதே அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போ அந்த கவலையில் உட்காந்துட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுவோம்? எலும்புகள்லாம் உணர்ந்து போகும். அதனால தான் கவலைப்படாதீங்கன்றாங்க. காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் அவர் மாத்திரம்தான் எல்லா சூழ்நிலையிலையும். உங்களுக்கே தெரியும், இந்த மீட்டிங்க்கு கூட எங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்தாருன்னு அவங்களுக்கு சாட்சி சொல்லியிருக்கேன். நமது ஆண்டு விழா நடத்துறதுக்கு 15,000 வச்சுக்கிட்டு இவருக்கு ஜஸ்டின் மோசஸ் அவங்கள கூட்டத்துக்கு போட்டால் 10,000 ஃப்ளைட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். மீதி 5,000 இருக்குது. ஆனால் நடத்துனது செலவு எல்லாம் போட்டால் 66,000 மேலேயா 80,000க்கு பண்ணியிருக்கோம். ஒரு பைசா கிடையாது, 80,000 செலவு பண்ணியிருக்கோம். கடன் இல்லாமல் எல்லாருக்கும் கிஃப்ட்டு கொடுத்து கமிட்டியில் இருக்கவங்களுக்கு, மெம்பர்ஸ்க்கு வர பெண்கள் ஐக்கியத்தில் வரவங்களுக்கு எல்லாருக்கும் கிஃப்ட்டு கொடுத்து எங்கே அதான் ஒரே வார்த்தை தான் கொடுத்தாரு ஆண்டவர்.
காரியத்தை விசுவாசத்தோடு அந்த ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் அந்த விசுவாசம் குறைஞ்சிச்சின்னா தான் அது பலன் இல்லாமல் போகும். வேறு தாட்டு வந்தால் தான் பலன் இல்லாமல் போகும். அந்த பலத்தினால தான் உண்மையில சொல்ல அதுக்காக அழுன்னு அழுதோம். எல்லாருமே கமிட்டியில் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. ஊழியக்காரங்களாம் எங்கள் மேலே ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு. ஏன்னா அவங்களாம் அவ்வளோ பண்ண முடியாது. நாங்கள் எங்ககிட்ட இல்லவே இல்லை. ஆனால் நாங்கள் பண்ணதுக்கு காரணம் யாருன்னா ஆண்டவர் தான். அந்த காரியத்தை நம்பிக்கையாக இருந்தோம். நம்பிக்கையோட விசுவாசத்தோட மணி ஆர்டர் பண்ணோம். உங்களுக்கு 10,000. அப்போ யோசித்து பாருங்கள். பயமாகவும் இருந்தார். பயமாக இருக்கு பயப்படவே பயப்படாது. வசனம் கொடுத்துட்டாரு, வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியாச்சு. தேவன் அவ்வளோ ஒரு காரியத்தை நடத்தினார். என்னாகமோ 22ஆம் அதிகாரம் 31வது வசனம். பதினேழு படிங்கம்மா ஃபஸ்ட்டு. பதினேழு 22:17 தானே. உண்மை மிகவும் கனம் பண்ணுவேன். இந்த மாதிரி சூழ்நிலைகளும் வரும் நமக்கு. காரியத்தை வாய்க்க பண்ண அவன் பிள்ளை நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கப்படுவாங்க, சபிச்சா சபிக்கப்படுவாங்க. ஆனால் இவனுக்கு கொடுத்த அதிகாரம் யாருடையது? தேவனுடையது. அவனோட வழி என்ன ஆச்சு? அடுத்தவங்க பேச்சை காதில் கேட்கும்படியாச்சு. அடுத்தவங்களுடைய பேச்சை காதில் கேட்டதுனால அந்த கனப்படுத்துவேன்ற வார்த்தை உள்ளே போனதுனால ஒருவன் கர்த்தருக்கு உழைச்சதா பிதாவானவர் கனப்படுத்துவாருங்கிற வார்த்தையை மறந்துட்டு இந்த ராஜா கூப்பிட்டு கனப்படுத்துவேங்கிற அந்த இதுக்கு செவி சாய்க்கும் பொழுது அந்த இடத்துல அவர் என்ன ஆயிட்டார். அதனால தான் அந்த இப்போ படிங்க 22வது வசனத்தை. இல்லை 22மா. அதான் போதும் பாருங்க. இந்த வழியை அவன் விட்டு கர்த்தரோட வழியை விட்டு போனால வழியில் யார் வந்துடுறா? ஆண்டவர் கோபப்படுறாரு. நம்ம வழியை விட்டுட்டு வெளியில் போயிட்டோம்னா ஆண்டவர் நம்ம மேலே கோபப்படுவார். அவர் வழி இல்லைன்னா அது எது கிடைச்சாலும் நன்றி. கீழே இன்றைக்கி சாப்பாடு இருந்தாலும் நன்றி. பரிசுத்தவான்கள்லாம் பாருங்கள், விசுவாசிங்களாம் பழைய பரிசுத்த இப்போல்லாம் என்னமோ என்ன அது பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிட்றாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நல்ல வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுப்பாங்க, இல்லை கையில் பைபிள் இருக்கும். ஆனால் வெளியில் போய் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணி விசுவாசத்தில் தான் அவங்களுக்கு சாப்பாடு. அப்படிப்பட்ட கஷ்டமான ஊழியத்தில் கடந்து வந்தவங்க தான் பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க. நான் எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா அந்த நம்பிக்கை, அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. எத்தனையோ சகோதரிகளும் சாட்சி சொல்லியிருக்காங்க. சாப்பாடு இருக்காது, பசங்க இருக்கும், இவர் வெளியில் போயிருப்பார், சாப்பாடு இல்லாமல் இருக்கும். ஆண்டவர் சொல்லுவாராம், நீ தண்ணி வெய் அப்படின்னு வரோம். யார் நமக்கு இப்போ மீட்டிங்கில் ஏதோ நான் இந்த சிஸ்டர் வந்தாங்க, நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம், எஸ்தர் நளினியும் நானும் போயிருந்தோம். தண்ணி வெய் நீ அப்படி நம்ம மீட்டிங்கில் சொன்னாங்கல்ல அந்த சிஸ்டர், தண்ணி வெய் நீ அப்படின்னு சொன்னாராம். என்ன பழசுன்னு எல்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டாங்க, தண்ணி வச்சுட்டாங்க. வரும்போது அவங்க வீட்டுக்காரர் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றாங்க. கிடைக்காத சூழ்நிலை, இல்லாத சூழ்நிலையில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எத்தனையோ ஆண்டவர் அற்புதம் செய்திருக்காரு உண்மையிலே. அதனால் வழியிலே எப்படி அடுத்தவங்க பேச்சு கேட்காம இருந்தால் கர்த்தரை மகிமைப்படுத்தினா கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாருன்னா அந்த பிள்ளையாம என்ன பண்ணார்? கனப்படுத்துவேன் அவர் சொன்ன வார்த்தை தான் உள்ளே போயிடுச்சு. ஆனால் அந்த வார்த்தை கிடையாது. தேவன் கொடுக்குற கனத்தை நம்ம எதிர்பார்த்துருக்கணும். நமக்கு யாரோ ஆதாயத்துக்காக நான் 5 லட்சம் தரேன், நான் 2 லட்சம் தரேன் அப்படின்னா கூட நீங்கள் சார்ந்து போகக்கூடாது. அதனால தான் நம்ம வழியிலே தேவன் என்னோடு இருக்கணுங்கிற எச்சரிப்போடு இருக்கணும். அதனால தான் இந்த வழியில் பாருங்கள், கூட வந்த வேலைக்காரன் எதிர்க்க இவருக்கு என்ன ஆயிடுச்சு? அசிங்கம் ஆயிடுச்சு. கூட 2 வேலைக்காரங்க இருந்தாங்க விளையாம கூட. பெரிய எஜமான கழுத மேலே போயிட்டு இருப்பார். 2 கூட அவங்க என்ன பண்ணுவாங்க? கழுத கூடவே ஓடி வந்திருப்பாங்க. அவங்க எதிர்க்க யார்? அவங்களெல்லாம் கொள்ளலை. வழியில் நின்று பட்டயத்தோடு நின்று கழுத வந்து பேசுகிற அளவுக்கு மட்டமான சூழ்நிலைக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி போயிட்டாருன்னா அவரோட கூட என்ன பண்ணல? அவர் காரியத்தை வாய்க்க பண்ண முடியாதபடிக்கு அவருக்கு தடைகள் அவருடைய வழி தான். அப்போ அந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும்னா நாமளே நம்ம வழியை என்ன பண்ணக்கூடாது? தடைகளாக போடக்கூடாது. மற்றவர்களுக்கு அது வந்து என்ன பண்ணப்படும்? அசிங்கப்பட்டு போகும். அதுக்கு கீழெல்லாம் நீங்கள் அப்புறமா வீட்டில் போய் வாசிங்க, உங்களுக்கு புரியாது. 32வது வசனம் மட்டும் படிங்களேன்.
உன் வழி எப்படி இருக்கான்? மாறுபாடாக இருக்கிறதா. அப்போ நம்முடைய வழி மாறுபாடாக இருந்தால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே வரும். அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய வழி கர்த்தருக்கு மாறுபாடாக இருக்கிற எச்சரிப்பு வசனம், இது வார்னிங் வசனம். அது என்னன்னு தெரியல, எந்த மெசேஜ் எடுத்தாலும் ஒரு வார்னிங்கோடு தான் கடவுள் கொடுக்குறாரு நமக்கு. ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? நம் நிலைமையை தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு அம்மாவுக்கு தெரியும் தான் பிள்ளை இப்போ இது பிடிக்கும், இது சாப்பிட மாட்டா, இதுக்கு கோவப்படுவா, இந்த முருங்கைக்காய் பிடிக்காது, இந்த ஸ்வீட் சாப்பிட மாட்டா, கடலை மாவுனா எந்த ஸ்வீட்டும் சாப்பிட மாட்டா. இந்த தேன்மொழி சிஸ்டருடைய மக சுபா கடலை மாவு போட்டாயிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்பேன். தெரியாமல் போட்டு கொடுத்தா கூட கண்டுபிடிச்சிடுவா. அவளுக்குள்ளே அந்த கடலை மாவுடைய ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குதுன்னு கிண்டல் அடிப்பேன் நான். ஒன்றும் இல்லை, அந்த இதில் போட்டு எதனா கடலை மாவில் சும்மா அப்படியே பெரட்டி ஃப்ரை ஸ்கிரிப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டுன்னு ரைஸ் மாவு அதெல்லாம் போட்டோம்னா கரெக்டாக தொடமாட்டான். எப்படி கண்டுபிடிச்சேன்னு, உனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குடியா அப்படின்னு. அதனால் சிலருக்கெல்லாம் இது பிடிக்காதுன்னு அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணோம் தெரியும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, ஆனால் கர்த்தர் நம் நிலைமையே அறிந்திருக்காரு. உன் கண்ணீர் அறிந்திருக்காரு, நிலைமையை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நிலைமையை அறிந்த தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? பண்ணுவார். கண்டிப்பாக வழியை தான் பார்க்க சொல்கிறாரு. அதனால் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் தான் இருக்காரு. அதனால் யோசித்து பாருங்கள், யோபு எவ்வளோ கஷ்டப்பட்டார். அதை விட கஷ்டப்பட்டால் நம்ம ஒன்றுமே கிடையாது. சாப்பாட்டுக்கு இல்லையா, இது இல்லையா, இன்றைக்கி தோல்வினா நாளைக்கு வெற்றி. தினம் தோல்வியாக அடைஞ்சிட்ருக்குமா? ஒரு சிலந்தியை பார்த்தே போய் கற்றுக்கொன்றாரு. சிலந்தி கை பாருங்க, தூக்கி கை வலிக்குது, இப்படின்னு நான் உணர்ச்சி வசப்பட்டு ஏன்னா சிலந்தியை பார்த்து கற்றுக்கொன்றாரு. நான் கூட யோசிப்பேன், என்னோட சிலந்திக்கு என்ன அவ்வளோ நல்லா போட்டு தொடப்ப போட்டு நல்லா தீட்டு எடுத்து நசுக்கி போட்டுருங்க. பார்த்தா இன்னொரு குட்டி தொலைச்சி சிலந்தி வேறு இடத்துல கட்டிகிட்டு இருக்கோம். அப்போ இதுக்கே அவ்வளோ அறிவு இருக்குன்னா நம்ம ஏன் பயப்படணும்? ஒரு வழி அடையும் போது புது வழி திறக்கப்படும். அப்போ ஒரு வழி அடைஞ்சால் புது வழி திறக்கப்படும். விசுவாசத்தோடு அப்போ நம் நிலைமை அறிந்த தேவன். அப்போ யோபு 23:10 மட்டும் வசனம் மட்டும் படிங்க. யோபு 23:10. அப்போ சோதிக்கிறதுக்காக அந்த வழி என்ன பண்ணுறார் தேவன்? அனுமதிக்கிறார். அப்போ நம்ம வழி சோதிக்கிறதுக்கு, நம்ம வழியை ஆண்டவர் சோதிக்கிறதுக்கு சில வேலையில் சில பாடுகளை சில காரியங்களை அனுமதிப்பார். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறேன்னு வந்திருக்காரு, வாக்கு பண்ணியிருக்காரு. இந்த நாளில் நீங்கள் என்ன காரியத்துக்காக கேட்டிருக்கீங்களோ அந்த வாக்கை ஆண்டவர் நிறைவேற்றத்துக்காக தான் சில சோதனைகளை அனுமதிச்சிருக்காரு. ஆனால் கண்டிப்பாக அதை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா சங்கீதம் 1:6 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கும். அழியும். அப்போ நீதிமானாக இருக்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வழியை அறிந்திருக்கிறார். அதே வாசிங்கம்மா, சங்கீதம் 17:3. பாருங்க, இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். அது படிச்சுங்களா? பரிசோதித்து. அப்போ இந்த காரியம் வாய்க்கணும்னா சில காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சோதித்து பார்க்கிற தேவனா இருக்கிறார். 5வது வசனம் படிச்சுங்களா? வெரி குட். நம்முடைய காலடிகள் வழுவாத படிக்க என் அடிகளை ஸ்திரப்படுத்தும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வழியை எனக்கு நீங்கள் ஸ்திரப்படுத்தி கொடுங்க ஐயா. நான் அந்த வழியில் நடக்கிறதுக்கு என்னால் முடியல, எனக்கு பலன் இல்லை, எனக்கு வழி செம்மையான வழியில் நடக்க எனக்கு போதி தரணும்னு நம்ம கேட்கலாம். சங்கீதம் 128:1 தெரியும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். முடிஞ்சு போச்சு. அந்த 128லேயே வழியை குறித்து ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு வரி, அவருக்கு பயந்து. சில வேளையில் வசனம் படிக்காமல் நேற்று மோகன்சிலாசரஸ் அண்ணன் ஏதோ இப்படி திருப்பும்போது ஷார்ட் மெசேஜ் வந்துச்சு. அதில் அண்ணன் பயங்கரமாக கத்துறாங்க. மோகன்சிலாசரஸ் அண்ணன் என்ன தெரியுமா, ஒரு 5 நிமிஷம் நீ வேதத்தை படிக்காமல், 5 நிமிஷம் நீ வேதத்தை படிக்காமல், அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னார், ஜெபிக்காமல் இருந்தீன்னா பயங்கரமாக என்னமோ திட்டுறாரு அவர். அந்த அளவுக்கு அண்ணா கத்துறாங்க. ஏன்னா பாரம்,
ஒரு ஆத்மாவும் அழிந்து போகக்கூடாதுன்னு அந்த மனுஷனுக்கு ஒரு பாரம். இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம வேதத்தை படிக்கலைன்னா எப்படி இருக்கோம்? ஒரு நாள் படிக்கலைன்னா நிச்சயமாக சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக குத்தப்பட்டுச்சுன்னா தான் நம்ம ஆண்டோட பிள்ளைங்க. குத்தப்படலைன்னா நம்ம ஆண்டோட பிள்ளைங்க இல்லை. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வழியில் எப்படி நடக்கணுன்ட்டுன்னு அவர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139 1-3 பாருங்களேன், 1-3 வரைக்கும். 139. போதும் பாருங்க, என் வழிகளெல்லாம் நமக்கு தெரியும். அறிந்திருக்கிற தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கார். நாம் நினச்சிட்டு இருக்காரு, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே யாருக்கு தெரியும், நான் இவ்வளோ இதில் பாடில் இருக்கேனே யாருக்கு தெரியுது, நான் இவ்வளோ துக்கத்தோடு இருக்கேனே, இவ்வளோ வழியில் இருக்கேனே யாருக்கு தெரியும். அவர் அறிந்திருக்கிறாருங்க. வல்லமை உள்ள தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறார். நான் கூட ஏன்னா அது இருதயத்தில் நிறைய தடவை வாதிக்கப்படுவேன். எதனா கீழ்படியிலன்னா வாதிக்கப்படணும். பாதிக்கப்பட்டால் தான் நல்லது. இந்த மேரேஜ்க்கெலாம் போயிட்டு வந்தேன். அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வரவே 11:30 ஆயிடுச்சு. காலையிலேயும் அங்கே பைபிள் படிக்க முடியல, அதுக்கப்புறமா படிக்க முடியல. வீட்டுக்கும் வந்துட்டேன், பெட்டும் போட்டாச்சு, படுக்கிறதுக்கு போக முடியல. நேராக பைபிள் எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் லைட்டை போட்டு, ஏன்னா லைட்டு 12:30 மணிக்கு மேலே லைட்டை போட்டால் இன்னும் அதான் தூங்கலையானுவாங்க. எழுந்து பாத்ரூம் போயிட்டு வந்து குறை கொடுப்பாங்க. இந்த கிச்சனில் லைட்டை போட்டுட்டு சேரை போட்டு உட்காந்து 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா படுத்துட்டு நிம்மதியாக தூங்கணும். குத்தப்படுது, படுக்க முடியல. அப்போ நம்ம பயத்துக்குள்ளே எப்படி போகணும்? நம்ம படுத்திருந்தாலும் நம்மளை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் யோசித்து பாருங்கள். உங்களை நினைக்கல, நீ கஷ்டப்படுற, நீ வீட்டில் குடும்பத்தில் கஷ்டம் நான் நினைக்காத. கர்த்தர் அறிந்திருக்கார். நீதிமானை ஒரு நாள் அவர் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். நீதிமானை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் வழிகளில் சிலர்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு தேவன் அறிந்திருக்கிறார். பேதுரு ஒரு போப்பாக இருந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த அனனியா சப்பராவை பார்த்து பரிசுத்த ஆவி அவருக்குள்ளே வரும்பொழுது அவங்க செய்த தவறை அவர் அறிஞ்சிட்டார். ஏன் என்னிடத்து ஆவியான இடத்துல பொய் சொன்னா என்று கேட்குற அளவுக்கு, அப்போ அந்த அளவுக்கு பரிசுத்தவான மாற்றப்படுகிறார். அவர் வழிகளிலே கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சதுனால்தான், அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால்தான் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, அனனியா சப்பீராவை குறித்து அந்த இடத்துல பேச தைரியம் கிடச்சிச்சு. அந்த காரணம் அப்போ அது ஒரு மனுஷன், ஒரு தேவன் ஆவியானவர் பெற்ற ஒரு மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு. தவறுகள் செய்கிற வழியில் யார் செய்கிறாங்கன்னு தெரியுதுன்னாக்கா, தேவன் நம்மை படுத்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் தேவன் நம்மை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அதே மாதிரி தான் யோனாவை பற்றி தெரியும் உங்களுக்கு. 3:6 படிங்க. பாருங்க, அதே அந்த அனனியா சப்பரார் தன் தவறுகளை உணரல. யார் தவறுகளை உணர்றாங்க, அதான் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். அவர் அல்லேலூயா. செய்யாது இருந்தாருங்க. நம்ம மனஸ்தாபப்பட்டு நம்ம வழியில் இருக்கிற தவறை அறிக்கை பண்ணி சொல்லும்போது நமக்கு மேலே வர கோபத்தை அக்கினி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, செய்யாது இருப்பார். அழிக்கப்பட வேண்டிய நம்ம என்ன பண்ணுறாரு, அவர் செய்யாது இருக்கிற தேவனாக இருக்கிறாருங்க. அது வாய்க்காமல் போக பண்ணுறாருங்க. அது வாய்க்க பண்ணுகிறார், இதை வாய்க்காமல் போக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் அதனால் அப்படி நடந்துக்கிட்டோம்னா தான் அந்த முத்திரை மோதிரம் நமக்கு கிடைக்குங்க. முத்திரை மோதிரமாக வைப்பார் ஆண்டவர். அன்றைக்கி தானாவும் சிஸ்டர் வீட்டில் பேசினாங்க, யோனா 2:2. அப்போ முத்திரை மோதிரமாக அணிந்து கொள்ளணுன்னாக்கா ஆபக்கூக்கு 2:2 தானே, அது ஏதோ ஒன்று அந்த ஒரு இதில் ஆகாய் 2:23 தப்பாக எழுதிட்டேன். அதனால் அந்த ஒரு காரியத்தில் பார்க்கும்போது அப்போ தான் அந்த அதிகாரத்தை நமக்கு கிடைக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எரேமியா 16-17 ஆண்டவருடைய கோபத்தை பார்க்கலாமா? எரேமியா 16-17.
அல்லேலூயா. இப்போ நம்முடைய அக்கிரமம் எல்லாருக்கும் என்ன பண்ண தேவனுக்கு கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருப்பது இல்லை. அது ரொம்ப நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய வசனம். அதனால் என் கண்கள் அப்படி எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கிறது, முகத்துக்கு முன்பாக மறைக்கிறது இல்லை. அவருடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை. நாம் நினச்சிட்டு இருக்கோம் யாரும் பார்க்கலன்னு. ஆனால் நம்முடைய கிரியைகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம் நிலைமையை அறிந்த தேவன். அதனால் சில வேலைகளில் நம்ம அந்த பொறுமையை கடைபிடிச்சு நம்ம வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். சங்கீதம் 37:3 பாருங்களேன். கர்த்தரை நம்பி நன்மை செய்யும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? நன்மை செய்யும்போது சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுன்னு சொல்கிறாரு. நன்மை செய்யும்போது நமக்கு காரியம் வாய்க்க பண்ணுகிறார். என்ன அடுத்த ஒரு வசனம் படிக்கலாமா? 4வது வசனம். அவர் மன மகிழ்ச்சி. ஆண்டவரே நீர் என்னோட இருக்கிறது எனக்கு சந்தோஷம். வேற ஒன்றும் இல்லைங்க, அதை மட்டும் சொல்லுங்க போதும். ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ். ஆண்டவரே நீர் என்னோட இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க. ஒரு இடத்துக்கு தனியாக போகிறதுக்கே துணைக்கே ஆள் தேடுறோம். நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு அவர் கண்டிப்பாக எனக்கு துணையாக வாங்க ஆண்டவர் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல கடந்து. 7வது வசனம் படிங்க. அது வேண்டாம், முதல் இது பேராகிராஃப் மட்டும். கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு. இப்போ அவருக்காக காத்திருக்கலாம். அவர் காத்திருந்தாக்கா அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறது. இந்த வருஷம் நமக்கு வாக்கு தத்தமே என்ன? காத்திருந்து இன்னைக்கு கழுகு போல ஆண்டவர் எழும்ப பிரகாசிக்க. எதுலெல்லாம் நம்ம யோசிச்சு சோர்ந்து போய் உட்காந்துருக்க அதில் உட்காராதீங்க. தூசியை உதறிவிட்டு எழுந்துருங்க. இந்த சூழ்நிலைகளில் உட்காராதீங்க. இந்த அனனியா சபை பொய் சொன்னதுனால தான் அவங்களுக்கு அப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டது. அதுலேருந்து எழுந்துறீங்க. எந்தெந்த சூழ்நிலையில் என்னென்ன காரியம் செய்கிறீங்களோ அதுலேருந்து எழுந்துறீங்கன்னு தான். அப்போ தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 23வது வசனம். அதுலேயே ஒரு பொறுமையாக இருந்து ஆண்டவருக்கு பிடிச்சதை நம்ம குடும்பத்தில் செய்துட்டோம்னாலே ஆண்டவர் பிரியமாக இருக்காராம். அதாவது அவருக்கு பயந்து பாருங்க. ஒரு கணவன் மனைவியை கூட என்ன சொல்கிறார் தெரியுமா? கர்த்தருக்குள் மனைவிக்கு அன்பாக இருங்க சொல்கிறார். கர்த்தருக்குள் கணவருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறார். வெறும் கணவருக்கு கீழ்ப்படிங்கன்னு இல்லை, அதாவது கர்த்தருக்குள்ளுங்கிறத அந்த வார்த்தை விட்டுடுறாங்க. கணவருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு. ஏதோ எங்கள் ஒரு சிஸ்டர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. கணவருக்கு கீழ்ப்படியணும் அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன அக்கா இப்படி டார்ச்சர் பண்ணுறாரு உங்களை அப்படின்னு கேட்பேன். அக்கா நல்லா இது பண்ணுங்கக்கா, தைரியமாக போல்டாக இருங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லுவாங்க கணவர் கீழ்ப்படியணும். அப்போ நான் அன்னைக்கு இந்த வசனம் சொல்ல தெரியல எனக்கு. கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. அவர் ஒரு ஊழியக்காரர், அவருக்கு தெரியாத அந்த அறிவு நீங்கள் சொல்ல வேண்டியதானே. அன்னைக்கு கேட்க தெரியல, இப்போ கேட்க தெரியும். அன்றைக்கி கேட்க தெரியல. அப்போ வசனம் நமக்குள்ளாக விதைக்கப்பட்டால் அன்றைக்கி அந்த ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஓ அப்படியா, என்ன இவங்க அப்போ கூட ஆண்டவருக்கு இது பண்ணுறாங்க. சில மீட்டிங்ஸ்லாம் அவங்க போய் கலந்துக்க முடியாது. யோசித்து பாருங்கள். அப்போ அவங்க பெரிய ஊழியக்காரவங்க, ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் அடிமைப்பட்டுங்க. வசனத்தை என்ன பண்ணல, அவங்க முழுசாக அதை அண்டர்லைன் பண்ணலை. கர்த்தருக்குள். நான் இங்கே எங்கள் வீட்டில் சில வேலையில் ஏமா இப்போ கிளம்புற, வேண்டாம் பரவாயில்ல விடுன்னு. எனக்குன்னா எங்கன்னா வெளியில் மீட்டிங் போகணும். என்னப்பா ஊழியத்துக்கு தானே ஒப்பு கொடுத்துருக்கோம் 2 பேரும், அப்போ நான் போய் தானே ஆகணும், ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். தைரியமாக கேட்கணும். எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், ஊழியத்துக்கு போகிறோம். எந்த இதுக்கு போவோம், அது என்னது நசரத்பேட்டை போயிட்டு வருவோம். உடம்பு சரியில்லைன்னா கூட பரவாயில்ல சொல்லிட்டு. இதுக்காக சொல்ல வரேன்னா அவரை நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்து கொண்டே தான் இருக்கணும். 23வது வசனம் படிச்சிங்களா? 24 படிங்க. இது போதாதாங்க, என்ன போட்டிருக்கு? விழுந்தாலும் தள்ளிட்டு போகுது. நான் விழுந்துட்டேனே, நான் தோத்துட்டேனே, நான் இப்போ கஷ்டப்படுறேனே, கவலைப்படுறேனே. எதில் விழுந்துங்க? ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? தாங்குகிறார். அந்த வார்த்தையை விட்டுறீங்க. அந்த மேலே நான் விழுந்துட்டேங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். தாங்கிறதையே மறந்துட்டீங்க.
ஜீவனோடு இருக்கிற கிருபை, கை கால் நடக்கிற கிருபை தாங்குறாரு. நேற்று பார்க்கில் ஒரு 2 நாள் முன்னாள் நான் பார்க்குக்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு. இவங்களாம் கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல. ரிலேஷன் வந்ததுனால கூட போயிருந்தோம். அப்போது ஹஸ்பண்டும் ஊமையாக இருக்காங்க, கணவரும் ஊமையாக இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானே ஒரு 2 நாள் முன்னால் தான் அவங்கள பார்த்தேன். 2 பசங்களை ரன் பண்ண வச்சுட்டு அங்கேருந்து ஆக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ ஒரு அந்த குட்டி அந்த தம்பியோடைய பையன் கொண்டு வந்து 1 2 3ன்னு சொல்கிறா. பையன் எப்படி இருக்கான், அவங்க இப்படி பண்ணுறாங்க, கை தட்டுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்க தாங்குறாங்க அவங்க பிள்ளைங்கள. அந்த ஊமையாக இருக்கிற தாய் தகப்பனுக்கு அந்த 2 பிள்ளைங்களும் அந்த ஊமையாக இருந்தாலும் அந்த பிள்ளைங்களை தாங்கும்போது நம்மளை கர்த்தர் தாங்குறாரு. அந்த பையன் விழுந்துட போகிறான்னு சொல்லிட்டு இப்படி டக்குன்னு இப்படி வந்து பிடிச்சிக்கிறாரு. எனக்கு அப்படியே அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நான் அதெல்லாம் கவனிப்பேன். எங்கே போனாலும் இந்த மாதிரி அந்த ஸ்டில்லாக அந்த காரியங்களை கற்றுக்கொள்வேன். அவங்க தாங்குறாங்களே, ஆண்டவர் என்னை எப்படி தாங்குவார் யோசித்து பாருங்கள். நமக்கு ஒன்றுமே அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஓட்டத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லை. கத்தி கூப்பிட முடியாது. பிள்ளைங்க கீழே விழுந்துட்டா கத்தி அம்மா செல்லவன்ட்டு தூக்க முடியாது. ஆனால் அவங்க செயல்பாடுகள் அவ்வளோ இருக்குன்னா நம்ம கீழே விழுந்த நம்மளை ஆண்டு அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் என்ன பண்ணுறாராம், தமது கையினாலே தாங்குகிறார். அப்போ தாங்குற தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவாரா, வாய்க்க பண்ண மாட்டாரா? ஜெயம் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். 34வது வசனம் படிங்க. அதுலேயே முடிஞ்சு போச்சுங்க. இதுலேயே காத்திருந்த வழியை கை கொடு, அவருடைய பூமியை சுதந்திரத்தை கொடுக்க அவர் உன்னை உயர்த்துவார். சும்மா இல்லைங்க உயர்த்துறது, வாய்க்க செய்கிறது, அநேகர் பார்க்கும்படிக்காக, ஆசீர்வதிக்கும்படிக்காக, அநேகருக்கு முன்பாக இப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உயர்த்த போகிறார் இல்லையா? ஆமீன். சந்தோஷமாக இருக்கா? இப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். அன்று கண்டிப்பாக உற்சாகமாக அவர் நம்மளோட நரம்புகள் எல்லாம் அவர் பார்க்குறாரு. நம்முடைய அவயங்களை பார்க்குறாரு, நம்முடைய வழிகளை பார்க்குறாரு, நமக்கு என்ன தேவைங்கிற அவர் அறிந்திருக்கிறாரு. எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறாரு. அதனால தான் மோசையோட வழியை, யோசேப்போட வழியை அறிந்த தேவன். அதனால் தேவன் நம்ம கைவிடுறதில்லை. சங்கீதம் 37 34 மட்டும் படிங்க இன்னொரு தர. அதான். ஆனால் இதில் ஒரு குட்டி கதை கூட கொடுத்துருக்காங்க. 35 36 பாருங்கள். எப்படி நம்ம நினைக்கிறோம் அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கவனிங்க. நமக்கு நிறைய பாடுகள் வருது, இப்படி இருக்கேன்னு. ஆனால் கீழே விழுந்தாலும் நான் தாங்குறேன்னு சொல்கிற ஆண்டவர்கிட்ட. ஆனால் நம்ம அடுத்தவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க என்ன கடவுளை தேடல, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. கர்த்தரை இல்லை, அவங்கக்கிட்ட எல்லாம் இருக்குது. அதை படிங்க. இப்போ ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்கார் பாருங்க ஆவியானவர். எல்லாம் கவனிங்க. அதை அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. அவன் பார்த்தா நல்லா இருக்கான. அவன் எங்கே போகிறான்? பரலோகத்துக்கு இது கிடையாது. அவன் செழிப்பாக இருக்கணும். அவனா காரில் தான் போகிறான், ஆடி காரில் போகிறான். வீடு பங்களா, கதை திறக்க முடியாது, எல்லாம் இருக்குது. பச்சையான இது போல் இருக்கிறான், பசுமையாக இருக்கான், ஜாலியாக இருக்கிறான். ஆனால் அவன் எங்கே போகல, பரலோகத்துக்கு போகிறது இல்லை. ஆண்டவரை தெரியாது அவன் எங்கே போகிறான். அறுப்புண்டு போவதே அவனுக்கு துன்மார்க்கரின் முடிவுன்னு போட்டிருக்குது. ஆனால் அதே 37வது வசனம் படிங்க. 39. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அடுத்தது கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ரட்சிப்பு. அதனால தான் தேவனோட சமாதானத்தின் வழியை, மனுஷனின் முடிவு என்ன இருக்கு, சமாதானத்தை கர்த்தர் செய்கிறார். நீங்கள் வாய்க்க செய்யலை, இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க. எப்தாவை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருக்கு எவ்வளோ ஒரு பாடுகள் இல்லையா, எவ்வளோ கஷ்டம். ஆனால் எப்தாவுக்கு என்ன ஆச்சு, கடைசியில் உயர்ந்த இலக்கு எல்லார் மூப்பர்கள்லாம் வந்து வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு.
யாபேஸ்க்கு என்னாச்சு? நான் துக்கத்தோட பெத்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவருக்கு வாய்க்க செய்கிறாரு கர்த்தர். அப்புறம் ராகேல் ராகேல் எடுத்துக்கோங்க. லேயால் எடுத்துக்கோங்க. அற்பமாக காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அந்த பேர் என்ன, பேசி இவங்களுடைய ராகாப் என்னும் வேசி. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு காரியம் எப்படி வாய்க்க பண்ணுறாரு? அவங்களோட காத்திருப்பு எங்கே? கர்த்தர் மேலே காத்திருக்காங்க. அவர் விடுவிக்கிறவராமே, அவர் இப்படிப்பட்டவராமே, செங்கலடை பிளந்தவராமே, அதெல்லாம் நினப்பு வச்சுட்டு இருக்கவங்க தாங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் கவலையை முன்னால் வைக்காமல் கர்த்தர் இப்படிப்பட்டவர் சொல்லிட்டு நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால் இந்த நாளில் கவலைப்படாதீங்க. எது நடக்கலை, நான் முதல்ல சொன்னதுபடி எனக்கு இதெல்லாம் எனக்கு ஆசை, இப்படி கார் ஓட்டணும், அது ஓட்டணும், இது பண்ணணும், எல்லாம் ஆசை. ஆனால் நிறைவேறதுக்கு நல்லது இல்லையா? எல்லா காரியங்களும் நமக்கு ஆண்டவர் அவருடைய வழியை நமக்கு ஒப்பு வச்சு அவர் அறிஞ்சிக்கிட்டு அந்த வழியில் தேவன் நம்ம கூட குறுக்கிட்டது, நம்ம கூட வர்றது, இதுதாங்க ஆசீர்வாதம். அப்போ காரியத்தை நமக்கு என்ன எதிர்பார்ப்போ அந்த காரியத்தை என்னமாய் அறிந்திருக்கிற தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவாருங்கிற விசுவாசத்தோடு இருங்க. என்ன பாருங்க, அது இல்லை, இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னாக்கா தாமதிக்குதுனாலும் தேவன் ஒரு சுதந்திரமாக எல்லாருக்கும் முன்பாக உயர்த்துகிற ஒரு நாளை வச்சிருக்கார். அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு சொன்னபடி தேவன் வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நடத்த போகிறார். நம்பிக்கையோடு இருங்க. தேவன் அவர் மேல் நம்பிக்கை வச்சு காத்திருங்க. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென்.